எனது அடுப்பே இல்லாம 2500க்கும் மேற்பட்ட உணவுகளை தயார் செய்ய முடியுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு வரக்கூடிய நிலையில அடுப்பே இல்லாம சமைக்கலாம்னு சொல்றாரு கோவையை சேர்ந்த படையல் சிவா. எப்படிங்க அடுப்பே இல்லாம சமைக்க முடியும்? இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா 2500க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை இவர் சமைக்கிறாரு. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். எண்ணெய் இல்லாம அடுப்பு இல்லாம உணவு அப்படின்ற இயற்கையான உணவு முறை நீண்ட காலமா இருந்துட்டு வந்தாலும் இப்போ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால தமிழகத்துல பல்வேறு உணவகங்கள் மூடக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. சில உணவகங்கள்ல சிலிண்டர் கையிருப்பை பொறுத்து முக்கியமான உணவுகளை மட்டும் கொடுத்துட்டு வராங்களா. தோசையில 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே குறைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி கலவை சாதனங்களையும் குறைச்சிருக்காங்களாம். இந்த நிலையில தான் இப்போ நோ ஆயில் நோ பாயில் அப்படின்ற முறை ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அடுப்பு இருந்தாலே நம்மளால குறிப்பிட்ட சில வகைகள் மட்டுமே செய்ய முடியக்கூடிய நிலையில அடுப்பே இல்லாம 2500க்கும் மேற்பட்ட உணவுகளை வழங்கிட்டு வராரு கோவையை சேர்ந்த படையல் சிவா. வெறும் இட்லி தோசை மட்டும் இல்லைங்க, இந்த கால குழந்தைகளுக்கு பிடிச்ச பீட்சாவும் கூட அடுப்பே இல்லாம செஞ்சு கொடுத்துட்டு வராராம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. எப்பயுமே இயற்கையோட ஒன்றியிரு அப்படிம்பாங்க. ஆனா இத்தனை நாட்களா நம்மால சில பல வசதிகளை விட்டுட்டு இயற்கையோட இருக்க முடியல. ஆனா இன்னைக்கு சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் பலரு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு வராங்க. பொதுவா எண்ணெய் சேர்க்காத உணவுகள் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இயற்கையான காய்கறிகளை நம்ம இயற்கையான முறையில வேக வச்சு சாப்பிட்டா உடல் நலத்தோடு இருக்கலாம் அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒண்ணுதான். இது போலதான் இயற்கையை பேணி காக்க கடந்த 13 ஆண்டுகளா படையல் எனும் உணவகத்தை நடத்திட்டு வராரு சிவா. இவர்கிட்ட ஒன் இண்டியா தமிழ் தளம் சார்பில் பேசினப்போ அவரு பிரத்யேகமா சொன்ன கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், என் பேர் படையல் சிவகுமார், கோவையிலிருந்து பேசுறேங்க. ஓகே சார். கோயம்புத்தூர்ல படையல் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேர்ல அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற ரெஸ்டாரண்ட் மாதிரியே நம்ம ரெஸ்டாரண்ட்ல காலையில இருந்து நைட் வரைக்கும் இட்லியில இருந்து பிரியாணி வரைக்கும், காலையில இட்லி, பொங்கல், உப்புமா, கிச்சடி, டீ, காஃபில இருந்து எல்லாமே அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம நோ ஆயில் நோ பாயில் முறையில டேஸ்டியா வெரைட்டியா சமைச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி மத்தியானம் வடை பாயசத்தோட சாப்பாடு இங்க இருக்கு. 30 நாளைக்கு 30 வகையான வெரைட்டி. ஸோ 30 நாளைக்கு 30 வகையான பாரம்பரிய அரிசி, நம்மளுடைய நாட்டு காய்கறிகள், மூலிகைகள், கீரைகள்லாம் பயன்படுத்தி டேஸ்டியா வெரைட்டியா சாப்பாடு, சாம்பார், ரசம், குழம்பு, கூட்டு, பொரியல், அவியல், ஊறுகாய், வடை, பாயசம் இது அத்தனையும் அடுப்பு இல்லாம கேஸ் இல்லாம. அடுப்புனா அடுப்பு மட்டுமே இல்லை, எந்த இது யூஸ் பண்றது இல்லை, டிவைஸ் நெருப்பு இல்ல, கையிலேயே பண்ற. நெருப்பு இல்ல, அடுப்பு இல்ல, இண்டக்ஷன் இல்ல, எந்த டிவைஸும் இல்ல, எல்லாமே கையில தான் பண்றோம். ஊற வைக்கிறது, கையில பைண்ட் பண்றது, பைண்டிங், கிரைண்டிங் அண்ட் சோக்கிங், இந்த மெத்தட்ல தான் இங்க. இது வந்து ஒரு அன்குக்டு மெத்தட். அதே மாதிரி ஈவினிங் டிஃபன், பணியாரம், புட்டு, கொழுக்கட்டை, இடியாப்பம், இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஐட்டம். பசங்க இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விரும்பக்கூடிய பீஸா, நூடுல்ஸ், பர்கர், ஃபலூடா, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கொண்டு வந்திருக்கோம். மோர் தென் ஒரு 2700 ரெசிபி இந்த 13 வருஷத்துல உருவாக்கி 6 வருஷமா ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கு மேடம். இந்த இட்லி எல்லாம் வந்து நம்ம எப்பவுமே பண்றது, அது எப்படி சார்? அது இப்ப அவியல்னா ஓகே, இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம பண்ணிரலாம். பட் இந்த இட்லி இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நீங்க எப்படி நெருப்பு இல்லாம அதை வந்து குக் பண்ண முடியும் சார்? அதாம்மா, இப்போ நம்ம சமையல் முறை வந்து ராவா இல்ல, இது ஒரு சமையல் முறை தான். அடுப்புல்லா சமையல், இதுக்கு பேரு அன்குக்டு ஃபுட்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லையா, சோக்கிங், கிரைண்டிங், பைண்டிங். அதாவது சோக்கிங்க ஊற வைக்கிறது. எக்ஸாம்பிள், தேங்காய் பால்ல, தேங்காய் தண்ணியில, எலுமிச்சம்பழ சாறுல, உப்புல, மஞ்சள்ல, இந்த மாதிரி ஒரு 8-9 ப்ராசஸ் இருக்கு ஊற வைக்கிறது. அப்படி ஊற வைக்கிறப்ப அந்த காயோ அந்த இதோ அவ்வளோ வந்து வெந்துடும். எக்ஸாம்பிள், வாழைப்பூல வடை கொடுக்குறோம். வடையினாவே எண்ணெயில பொரிச்சுதானே சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வடை பொரிக்காம இருக்கும், ஆனா செம சுவையா இருக்கும், சாப்பிடுவாங்க. ஒரு வடை சாப்பிட்டா ஒரு 3 வடை சேர்த்து சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். அந்த கிறிஸ்பி மட்டும் இருக்காது. அப்போ அந்த ஆயில், ஆனா ஆயில் இல்ல, ஆனா ஆயில் இருக்கும். ஏன்னா கையில மிக்ஸ் பண்றோம். அப்போ அந்த வாழைப்பூவை எலுமிச்சை சாறுல ஊற வச்சீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல வாழைப்பூ வந்து வெந்துடும். ஏன்னா அதுல ஒரு ஆசிட் கண்டென்ட் இருக்கு இல்லையா. எப்படி நம்ம தண்ணியில வேக வைக்கிறப்ப, அடுப்புல வச்சு தண்ணியில வேக வைக்கிறப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்ப நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது, ஹீட் பட்டுச்சுன்னா அதுல இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதுல இருக்கிற மூலக்கூறுகளை விரிவடையும் சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படி அதனாலதான் அரிசியோ காயோ தண்ணியில வேகிறப்ப சுடுதண்ணியில போட்டீங்கன்னா அதுல இருக்கிற அணுக்கள் எல்லாம் விரிவடைஞ்சு அது பெருசாகுது, கெட்டியா இருக்கிறது சாஃப்ட் ஆகுது. கரெக்டுங்களா? இதுதான் சயின்ஸ் சமையல்ல. அதே மெத்தட் தான் நாங்க அன்குக்ல பண்றோம். ஊற வைக்கிறப்ப
எக்ஸாம்பிள் எலுமிச்சை சாறுலயோ இல்ல உப்பு இந்துப்பு கலந்த தண்ணியிலயோ அல்லது இந்துப்பு இந்த மாதிரி அந்த தண்ணியில ஊற வைக்கிறப்ப அதுல இருக்கிற உப்பு எலுமிச்சை கலந்துருக்க அந்த கண்டென்ட் நீங்க என்ன காய போற வாழைக்காய் போடுறீங்களா, வாழைத்தண்டு போடுறீங்களா, கத்திரிக்காய் போடுறீங்களா, எதை போட்டீங்களோ அதை வந்து ஒரு 15 நிமிஷத்துல இருக்கிற இந்த அமிலத்தன்மை அந்த காயில் இருக்கிற கடினத்தன்மையை நீக்கி அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குது. அதே நேரத்துல அதுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா, தேவையில்லாத கிருமிகள் அது எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த காயவோ அந்த அவளையோ சாதம் மாதிரி மாத்திடுது, வெந்த மாதிரி மாத்திடுது. இதுதான் குக்கிங் ப்ராசஸ். நான் எங்களுடைய அன்குக்டு மெத்தட்ல இந்த மெத்தட தான் குக் பண்றோம். இதுல டைம் எவ்வளவு சார் எடுத்துக்கும்? இப்ப நம்ம அடுப்புல பண்றதுக்கும் இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த சோக்கிங் பைண்டிங் இந்த மெத்தடுக்கும் டைம் எப்படி எடுத்துக்கும்? இப்ப இட்லி செய்யணும்னா நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1.5 நாள் ஆகுமா? ஒரு நைட் அரிசி ஊற வைக்கணும், அப்புறம் அதை அரைக்கணும், அதுக்கப்புறம் அதை ஃபெர்மெண்டேட் புளிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் இட்லி ஊத்தி சட்னி சாம்பாரம் செய்யறதுக்கு மோர் தென் 1.5 நாள் ஆகும். ஆனா எங்க இட்லி 15 நிமிஷத்துல இட்லி செஞ்சு சாப்பிடலாம். ஓ கிரேட். புட்டு இருக்கு இல்லையா, ஆவியில வேக வச்சு சாப்பிட்டு புட்டு இருக்கு இல்லையா, புட்டு இதெல்லாம் அந்த மாதிரி மில்லட்ல செய்யறது நார்மலா ஊற வைக்கணும். இது தண்ணியில ஈரப்படுத்தினாவே போதும், வெந்துடும். 5 மினிட்ஸ்ல நம்ம 5 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க 3 மினிட்ஸ்ல ஒரு உப்புமாவோ புட்டோ செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி டைம் முன்னாடி சின்ன ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க் இருக்கும், அந்த துருவுறது கட் பண்றது இதெல்லாம். அதே மாதிரி பவுடர் பண்றதெல்லாம் இப்போ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல டோட்டலா உங்க ஃபேமிலிக்கு தேவையான ஒரு மினி லஞ்சையோ அல்லது ஒரு மினி டிஃபனையோ நீங்க ரெடி பண்ணிடலாம். ஓகே சார். இதுக்கு மக்கள் கிட்ட வந்து ஆர்வம் இருக்கா சார்? வாங்கி சாப்பிடணும், இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து நம்ம சாப்பிடணும், ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆர்வம் இருக்கா அவங்களுக்கு? ஆமாமா, அதனாலதான் 13 வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். 6 வருஷமா தொடர்ந்து ரெஸ்டாரண்ட் கண்டினியூவா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 60 ஃபங்க்ஷனுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது திருமண விழாக்கள்லயே இந்த உணவை கொடுத்துருக்கோம். திருமணம், ஒரு 5-6 கல்யாணத்துக்கு, அப்புறம் சீமந்த நிகழ்வு, பிறந்த நாள் விழாக்கள், அப்புறம் ஹவுஸ் வார்மிங் ப்ரோக்ராம்ஸ். இது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட கல்யாண இந்த மாதிரி விசேஷங்கள்ல மோர் தென் 5000 பேருக்கு விருந்தாவே கொடுத்துருக்கு இந்த உணவை. இது வரைக்கும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பாயி இது வரைக்கும் ஒரு 6 உலக சாதனை, இந்த கின்னஸ் வேர்ல்ட் உலக சாதனை மாதிரி ஒரு 6 உலக சாதனைகள் குழந்தைகளை வச்சு, பெண்களை வச்சு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இப்ப பொதுவா வந்து உணவுகள் வந்து நம்ம அன்னைக்கு சமைச்சது அன்னைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் வந்து மருத்துவர்களோட அறிவுரை. இப்ப இது வந்து நம்ம இயற்கையா பண்றதுனால இத வந்து எப்படி சார், இத வந்து நம்ம அடுத்த நாள் வச்சுக்கலாமா, இல்ல அன்னைக்கு சமைச்சது அன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு இருக்கா? அதாவது பொதுவா ஒரு உணவு சமைச்சீங்கன்னா அது சீக்கிரமா கெட்டு போகும். அதுதான் உடலுக்கு நல்லது. உள்ள போய் எந்த உணவு சீக்கிரமா கெட்டு போகுதோ அது நமக்கு உகந்த உணவு, அதுதான் நமக்கு தொந்தரவு இல்லாத உணவு பொதுவா, இல்லைங்களா? ஆனா இந்த இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் உடனே செஞ்சு உடனே சாப்பிடறதான். இருந்தாலும் சில உணவுகள் உடனே சாப்பிடலாம், சிலது ஒரு 12 மணி நேரம் தாங்கும், சிலது 24 மணி நேரம் தாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊறுகாய் செய்யறோம் இல்லையா, எலுமிச்சை உப்புல போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் இருக்கு. ஆனா அதிகப்படியான மிளகா, அதிகப்படியான எண்ணெய்னாலதான் அந்த ஊறுகாய் வந்து உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க அதிகப்படியா உப்பு, எலுமிச்சை 2 பயன்படுத்துறதுனால அந்த உப்பு, எலுமிச்சை, இஞ்சி இது சார்ந்த உணவுகள் கொஞ்ச நேரம் ஒரு நாள் வரைக்கும் 12 மணி நேரம் வரைக்கும் தாங்கும். தேங்காய் இங்க அதிகமா பயன்படுத்துறதுனால சில உணவுகள் உடனே சாப்பிடணும், சிலது 3 மணி நேரம் ஆகும், சிலது 12 மணி நேரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், ஈவன் சிலது 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஈவன் நம்ம இதுல பால் சேர்த்துறது இல்ல, ஓகேங்களா? பால், தயிர், மோர் இதெல்லாம் டெய்ரி ப்ராடக்ட் சேர்த்துறது இல்ல. ஆனா அதே மாதிரி பால் இருக்கு, தயிர் இருக்கு, மோர் இருக்கு. தேங்காய் பால் தயிர் எடுக்கிறோம். தேங்காய் பால் நல்லா கெட்டியாட்டி அதுல எலுமிச்சை பழசாரை கலந்து ஒரு நைட் வச்சீங்கன்னா அடுத்த நாள் நாட்டு பசுவோட தயிர் போல நல்லா சுவையா கெட்டியா இருக்கும். அந்த தயிர் வந்து அடுத்த நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சில உணவுகள் 2 நாள் 3 நாள் பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா பெரும்பான்மையான உணவு உடனடியா சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஓகே சார். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பிரான்ச்சஸ் இருக்கா, இல்ல தமிழ்நாட்டுல, இல்ல வேற எங்கன்னா இதை தாண்டி வேற மாநிலங்கள்ல ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா? இப்போதைக்கு கோவையில மட்டும்தான் இதை கேள்விப்பட்டுட்டு எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலயும் கேட்டுட்டு இருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்கம்மா. 2 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் மாதிரி 5 நிமிஷத்துல உப்புமா, புட்டு எல்லாத்தையுமே செய்யலாமா? அடேங்கப்பா, வேற லெவல்ல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இவருடைய உணவகங்களுக்கு போதுமான வரவேற்பு இருக்கான். அதனாலதான் இவங்க 13 ஆண்டுகளா இந்த உணவகங்களை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காரு. திருமணம் உள்ளிட்ட சுப விசேஷங்களுக்கும் நாங்க ஆர்டரின் பேர்ல நோ ஆயில் நோ பாயில் அப்படின்ற முறையில உணவு செஞ்சுட்டு வரோம். 6 கின்னஸ் சாதனைகளையும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷத்தோட சொல்றாரு. எங்களுடைய உணவுகள்ல மாட்டுப்பால், அதன் மூலமா தயாரிக்கப்படக்கூடிய தயிர், மோர் சேர்க்கறது கிடையாது. ஆனா தேங்காய் பால்ல எலுமிச்சை சாறை கலந்து விட்டா அந்த பால் தயாராகிடுது. அதை தான் பயன்படுத்திட்டு வரோம்னு சொல்றாரு.
இப்படி படையல் சிவா எண்ணெயே இல்லாம அடுப்பே இல்லாம எப்படி இவ்வளோத்தையும் சமைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கேட்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். இப்போ கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல பல பேருக்கு கொஞ்சம் பயம் ஏற்பட்டிருக்கு. எப்படிங்க அடுப்பு இல்லாம எப்படி சமைக்க போறோம் அப்படின்னு. ஆனா இவர் சொல்லக்கூடிய தகவலை கேட்கும்போது கண்டிப்பா ஆஹா அடுப்பே இல்லாம சமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல பேருக்கு வந்திருக்கும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.